ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். திஸ் இஸ் மீ ஆகத். இன்னைக்கான வீடியோல ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இந்த ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸை நீங்க எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டர் எடுத்து அந்த ட்ரேடிங் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அந்த ட்ரேடிங் இண்டிகேட்டரையும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம், இன்ட்ராடேக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும். ஸோ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். டெக்னிக்கல் ட்ரேடிங் இண்டிகேட்டர் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி ரன் பண்ற சாஃப்ட்வேர். இண்டிகேட்டர்ஸ் பொதுவா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு தான் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரன் ஆகுது. இந்த இண்டிகேட்டர்ஸ் டெவலப் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி இருந்த ட்ரேடர்ஸ் தான். நீங்க நினைச்சா கூட ஒரு இண்டிகேட்டர் வந்து நீங்க டெவலப் பண்ணலாம் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம்ல. இண்டிகேட்டர்ஸ் பொதுவா அலர்ட், கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இண்டிகேட்டர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து லீடிங் இண்டிகேட்டர், இன்னொன்னு வந்து லாகிங் இண்டிகேட்டர். லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னா பிரைஸ் கூடவே ஃபார்ம் ஆகும். லாகிங் இண்டிகேட்டர் அப்படின்னா பிரைஸ் ஃபார்ம் ஆன அப்புறம் தான் ஃபார்ம் ஆகும். லாகிங் இண்டிகேட்டர் எக்ஸாம்பிள் என்னன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் வந்து MACD. லீடிங் இண்டிகேட்டர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா RSI அண்ட் ஆசிலேட்டர். இன்னைக்கு நம்ம வீடியோல மூவிங் ஆவரேஜ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங் இண்டிகேட்டர். இந்த மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சு தான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் இது வந்து பில்டிங் பிளாக் ஃபார் ஆல் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மூவிங் ஆவரேஜ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து SMA, இன்னொன்னு வந்து EMA. SMA அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், EMA அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா காம்புட்டிங் ஆவரேஜ் மீன். அதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேவோட ஆவரேஜ் பிரைஸ் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேவோட ஆவரேஜ் பிரைஸ் ஆட் பண்ணிட்டு எந்த டேவை நீங்க மீன் பண்றீங்களோ அந்த டேவால டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் பிரைஸ் வரும். அதுதான் ஆவரேஜ் மீன் சொல்லுவாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு அண்டர்லைங்கோட 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த பர்டிகுலர் அண்டர்லைங்கோட 5 டேஸ் க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய், 95 ரூபாய், 105 ரூபாய், 110 ரூபாய், 105 ரூபாய். சோ இந்த 5 டேஸ் க்ளோசிங் பிரைஸ் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 515 ரூபாய் வரும். இந்த 515 ரூபாவை பிளஸ் நம்பர் ஆஃப் டேஸ் 5 டே இருக்கா. சோ இந்த இடத்துல நமக்கு 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் வேணும். சோ அதனால நம்பர் ஆஃப் டேன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு 5 டேஸ் வேணும்ன்றதுனால லாஸ்ட் 5 டேஸோட க்ளோசிங் பிரைஸையும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேஸையும் எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ தான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட வேல்யூ. இப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட வேல்யூ வச்சு அந்த அண்டர்லைங்கோட சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று டிரா ஆகும். இது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த ஆவரேஜ் பிரைஸை விட மார்க்கெட் மேல இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு, நீங்க அந்த ஸ்டாக்ல வந்து பை போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அந்த ஆவரேஜ் பிரைஸை விட அந்த அண்டர்லைங் பிரைஸ் வந்து கீழே இருந்தது அப்படின்னா அந்த அண்டர்லைங் வந்து ஒரு நெகட்டிவ் மொமெண்டம்ல இருக்கு, நீங்க அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டு போறது வந்து பெட்டர்ன்ற மாதிரி மீன் பண்றாங்க. போன ஸ்லைட்ல வந்து லாஸ்ட் 5 நாளைக்கான மூவிங் ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணிருப்போம். இந்த ஸ்லைட்ல நெக்ஸ்ட் டே அதாவது 5வது நாள் முடிஞ்சு 6வது நாள் வந்து ஃபார்ம் ஆச்சு. பட் இதுக்கு வந்து எப்படி மூவிங் ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் 5 டேஸோட டேட்டா தான் வேணும். சோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் 5 டேஸ் 1 2 3 4 5. சோ ஃபர்ஸ்ட் டே வந்து கேன்சல் ஆயிடும், அதாவது நம்ம அதை இக்னோர் பண்ணிடணும். சோ இந்த இடத்துல லாஸ்ட் 5 டேஸோட ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 510 வருது. சோ 510 நம்பர் ஆஃப் டேஸ் பை டிவைடட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் பிரைஸ் வந்து வந்துரும். சோ 102. இந்த இடத்துல அதுக்கேத்த மாதிரி அந்த மூவிங் ஆவரேஜ் டிராயிங் வந்து மாறும். உங்களுக்கு ஸ்லைட்ல சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னா ரியல் டைம் சார்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ரெண்டாவது டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் தான் பாப்புலரா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மோர் சென்சிட்டிவ். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் க்ளோசிங் பிரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் க்ளோசிங் பிரைஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதாவது ரீசன்ட் க்ளோசிங் பிரைஸ்க்கு வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 டேஸ்க்கு முன்னாடி நாள் இருக்கிற பிரைஸ்க்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிற பிரைஸ்க்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிற பிரைஸ்க்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பேஸ்டு மெத்தடா இருக்கும் இது. SMA மாதிரி EMA வந்து ஈஸியா கால்குலேட் பண்ண முடியாது. அது நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு மெத்தட் எடுத்து அப்படின்னா நீங்க இது ட்ரேடிங் கிளாஸா இல்ல மேக்ஸ் கிளாஸான்னு மறந்துடுவீங்க. சோ அந்த அளவுக்கு அது பெரிய கால்குலேஷன். இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லா ட்ரேடிங் புரோக்கரும் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டரை எந்த டேஸ்க்கு நீங்க வேணுமோ அதை அப்ளை பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாமே கிடைச்சிடும். சோ நம்ம நெக்ஸ்ட் அதை தான் வந்து பார்க்க போறோம். EMA மோர் சென்சிட்டிவ் தென் SMAன்றதுனால EMA தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா இன்ட்ராடேக்கு EMA தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் EMA வச்சு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். கிராஸ் ஓவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடேக்கு 9 EMI 21 EMI வந்து நம்ம எடுத்துக்கணும். டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் இல்ல 30 நிமிஷத்துல வந்து எடுத்துக்கணும். இதுவே ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா
50 EMA 100 EMA வந்து எடுத்துக்கணும். டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல இருந்து 1 டே வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம டைரக்டா சார்ட்ல போயிட்டு இந்த EMA வந்து அப்ளை பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும். இது ட்ரேடிங் வியூ, ட்ரேடர்ஸ் அதிகமா ட்ரேடிங்காகவே யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ நீங்க அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து SMA தான் வந்து பார்க்க போறோம். இந்த இடத்துல நான் SMA டைப் பண்றேன். SMA டைப் பண்ண உடனே மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் வந்துருச்சா? இதுதான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ட்ரேடிங் வியூல தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க யூஸ் பண்ற எல்லா ட்ரேடிங் புரோக்கர்ஸும் ட்ரேடிங் சார்ட் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலமாவே நீங்க இண்டிகேட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பொதுவா ட்ரேடிங் வியூ யூஸ் பண்றதுனால நான் இப்போ ட்ரேடிங் வியூ மூலமா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்க கர்சரை கரெக்டா இந்த இண்டிகேட்டர் செக்ஷன் மேல கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இண்டிகேட்டர் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா இல்ல இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லென்த் இந்த சென்ஸ் டேஸ் தான். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா 100 கொடுக்குறேன். அதாவது 100 நாளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ண உடனே இந்த லைன் வந்து மாறிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைன் டிஃபரெண்டா இருந்தது, இப்போ லைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இது வந்து 100 நாளைக்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ்டு இண்டிகேட்டர்ன்றதுனால நீங்க சைட்வேஸ் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஆவரேஜ் லைனுக்கு மேல இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த இடத்துல பை போலாம். இதுவே இந்த ஆவரேஜ் லைனுக்கு கீழே இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அண்டர் வேல்யூடு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க செல் போலாம், இல்லைன்னா உங்க பொசிஷனை வந்து ஸ்கொயரா பண்ணிட்டு வெளியே வரலாம். சோ இந்த இடத்துலலாம் பாருங்க, இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு வந்து மேல இருக்கு இந்த பிரைஸ் டேட்டா. அதே மாதிரி சொன்னல முன்னாடியே சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் டேட்டா வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்க, சைட்வேஸ் மார்க்கெட்ல இந்த இடத்துல நீங்க எங்க என்ட்ரி ஆகணும்னே உங்களுக்கு தெரியாது. சோ இப்போ இன்கேஸ் நீங்க இந்த இடத்துல செல் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் தூரத்துல கீழே வந்துட்டு ரிவர்சல் கொடுத்துட்டு மேல வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்பி கீழே வந்துடும். சோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சு போவோம் நீங்க சைட்வேஸ்ல மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா. இதுவே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து நீங்க மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரசி நல்லாவே இருக்கும். சோ இப்படி தான் நீங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணனும். இப்போ நம்ம டைரக்டா EMA ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து போயிடலாம். அகைன் இண்டிகேட்டர்ல போயிட்டு EMA அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ரெண்டு மூவிங் ஆவரேஜ் வந்து வேணும். ஏன்னா 9 மூவிங் ஆவரேஜ் வேணும், 21 மூவிங் ஆவரேஜ் வேணும். சோ அதனால என்ன பண்ணணும், இந்த இடத்துல அதை 2 தடவை கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணிட்டேன், அகைன் செகண்ட் டைம் வந்து கிளிக் பண்றேன். 2 EMA வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம போயிட்டு இந்த EMA வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்டைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த லைன் வந்து எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். பட் நம்மளுக்கு எப்பவுமே லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைனை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லைனோட திக்னஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா 9 மூவிங் ஆவரேஜ் வந்து ப்ளூ கலரே வந்து செட் பண்ணிக்கிறேன். லைனோட திக்னஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். நான் இப்போ பண்ற எல்லா மெத்தடும் வந்து உங்களோட ட்ரேடிங் புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ற ட்ரேடிங் விண்டோலயே நீங்க வந்து பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் EMA வந்து என்ன எடுத்தோம்னா 9 EMA வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. டிஃபால்ட்டா வந்து 9 EMA தான் எப்பவுமே இருக்கும். அகைன் வந்து நம்ம இப்போ இதை வந்து நம்ம மாத்தணும். இன்புட் வந்து நான் இந்த இடத்துல 21 கொடுக்குறேன். ஸ்டைல் வந்து நான் வந்து பிளாக் கலர் போயிடுறேன். பிளாக் கலர் போயிட்டு திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரெண்ட் பார்க்க முடியும். இப்போ ஸோ 2 லைன் இருக்கும். அதே மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து நான் முக்கியமா சொல்லியிருந்தேன். டைம் ஃப்ரேம் என்ன சொல்லியிருந்தேன்னா 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் 1 டே டைம் ஃப்ரேம் வைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கிளஸ்டர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். 1 டே டைம் ஃப்ரேமுக்கு வேற செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எந்த மூவிங் ஆவரேஜை எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா நீங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் யூஸ் பண்ணணும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்றேன். சோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துருக்கோம். சார்ட்டை ரீஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா 9 EMA 21 EMA வந்து அப் சைட்ல கிராஸ் பண்ணா நீங்க பை சைடு போகணும். இதுவே 9 EMA 21 EMA டவுன் சைட்ல கிராஸ் பண்ணா செல் போகணும். அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா சின்ன EMA வந்து பெரிய EMA அப் சைட்ல கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க பை சைடு போகணும். இதுவே சின்ன EMA பெரிய EMA டவுன் சைட்ல கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க செல் சைடு போகணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா அகைன் கேளுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டில எதுவுமே கிடைக்கவே இல்லை. இங்கேயும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சிலே இருந்திருக்கு. இதுதான் வந்து மொமெண்டம். நான் சொன்ன பார்த்தீங்களா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மொமெண்டம் இருக்குல்ல, இந்த மொமெண்டம்ல தான் ஒர்க் ஆகும். இந்த மொமெண்டம் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேஸ்ல ஒரு கன்சாலிடேட் இருந்தது அப்படின்னா இல்ல ப்ரீவியஸ் டேஸோட கிராப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மொமெண்டம்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மொமெண்டம்ல தான் இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 9 EMA 21 EMA வந்து அப் சைட்ல வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சிக்னல் வருது அப்படின்னா நீங்க பை சைடு போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நீங்க பை சைடு போனீங்க அப்படின்னா அந்த
9 AM கீழே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க பை சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராஃபிட்னு வந்து பாருங்க. இன் கேஸ் கிராசிங் நடக்கல அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு பெரிய கேப் அப் இல்ல கேப் டவுன்ல ஓபன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்தையும் வந்து விட்டுருங்க. ஏன்னா ஒரு என்ட்ரின்றது உங்க ட்ரேடிங் செட்டப்புக்கான என்ட்ரி வந்தா மட்டும் தான் நீங்க எடுக்கணும். இஷ்டத்துக்கு போய் என்ட்ரி எடுக்காதீங்க, அப்பமா லாஸ்ல தான் நிப்பீங்க. இந்த இடத்துல பாருங்க 9 EMI 21 EMI டவுன் சைடுல வந்து கிராஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஹியூஜ் ரெட் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்க நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அப் சைட்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன் சைட்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. அகைன் இங்க அப் சைட்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் வரும். இதே மெத்தடை வந்து நீங்க கரெக்டா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட்னா ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒரு சார்ட்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே பேக் சைட்ல வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்போது நீங்க வந்து பார்க்கலாம். இல்லைனா ரீப்ளே ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரீப்ளே ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். நீங்க தள்ளி தள்ளி போய் பார்க்கும்போது டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைட்வேஸ்ல இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரிஸே வந்து அந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது. அப்படியே கிடைச்சா கூட ஒரு நல்ல மொமெண்டமான என்ட்ரியா கிடைச்சிருக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட்வேஸ். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 AM கிராஸ் பண்ணியிருக்கு, ஹியூஜ் செல் ஆஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9 AM அப் சைடில் கிராஸ் பண்ணியிருக்கு, ஹியூஜ் பை. பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கே கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்ல வந்து மார்க்கெட் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த சைட்வேஸ்ன்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி ப்ரோ, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா ட்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னா நீங்க இண்டிகேட்டர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்க பிகினரா இருக்கும் போது நீங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா டைரக்டா ஒரு மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக இண்டிகேட்டரை வந்து ஒரு அடிஷனல் மெத்தடா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர் வந்து ஒரு இண்டிகேஷன் பர்பஸ் மட்டும்தான், இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பர்பஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்க பிரைஸ் செக்ஷன் வந்து பார்க்கணும். பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பிரைஸ் ஆக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஏரியா இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். டேரெக்டாக போய்ட்டு கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி வருது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் அப்படி எடுக்கும்போது நிறைய ஃபால்ஸ் என்ட்ரிஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் போது நீங்கள் என்ட்ரி எடுங்க. நல்ல ட்ரெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கான EMI ஸ்ட்ராட்டஜி வந்து பார்ப்போம். ஸ்விங் ட்ரேடிங்கான EMI ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 50 EMI 100 EMI. ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு செட்டிங்ஸ் வந்து மாற்றுவோம். இதே சேம் செட்டிங்ஸில் 50 EMI கொடுக்குறேன். ஸோ 50 EMI வந்து ப்ளூ கலர், அதே மாதிரி இந்த இடத்துல 100 EMI கொடுக்குறேன். 100 EMIன்றது பிளாக் கலர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து மாற்றணும். ஸோ டைம் ஃப்ரேம் என்ன சொன்னால் 4 ஹவர்ஸ் இல்லைனா 1 டே இருக்கணும். நான் இந்த இடத்துல எனக்காக வந்து நான் 1 டே எடுத்துக்கிறேன். நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்மால் EMI பெரிய EMI வந்து அப் சைடில் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மால் EMI வந்து பெரிய EMI அப் சைடில் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. சேம் அங்கே என்ன என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா நான் முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங் இண்டிகேட்டர். ஸோ ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டரே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா விட்டுடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஹியூஜ் செல் ஆஃப் வந்திருக்கு, பட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதனால தான் சொல்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு ஹியூஜ் செல் ஆஃப் வந்திருக்கு, பட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ப்ரைஸ் ஆக்ஷனே நீங்கள் பிரைமராக வச்சுக்கணும், இண்டிகேட்டரை வந்து செகண்டரியாக வச்சுக்கணும். இப்போ நான் இண்டிகேட்டரே ஃபுல்லாக ரிலே பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நான் விட்டுருவேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் ஷார்ட் செல்லிங்கில். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து DM பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மால் EMI வந்து பெரிய EMI வந்து டவுன் சைடில் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் செல் ஆஃப், இந்த ஹியூஜ் செல் ஆஃப் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். பட் இதே மாதிரி சைட்வேஸில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த சைட்வேஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் அதிகமாகிட்டு இருக்கும், டார்கெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
இதுவே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன்ஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா தீட்டா டிகேலையே செத்துட்டு இருப்பீங்க. ஆப்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல டெடிகேட்டடா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை செக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் பத்தி நான் ஃபுல்லா அதுல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு ட்ரெண்ட் பேஸ்டு இண்டிகேட்டர். ஸோ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்லையும் நல்ல வாலடைலா இருக்க மார்க்கெட்ல தான் நல்லா ஒர்க் ஆகும். மோர் ஓவர் லாங் டேர்முக்கு நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கியமா பிரைஸ் செக்ஷன் வந்து ரிலே பண்ணிருங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனா வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் எதுக்கு நீங்க பிரைஸ் செக்ஷனை ரிலே பண்ணிருக்கணும், இண்டிகேட்டர் வந்து செகண்டரி கன்ஃபர்மேஷனா வைக்கணும் அப்படின்னு. இங்க பாருங்க ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் வந்திருக்கு. ஹியூஜ் செல் ஆஃப் வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க ஒரு கிளியரான புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டல் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. அந்த மொமெண்டம் கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய மொமெண்டம் பாருங்க, இவ்வளவு பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்கு. நம்மளால இவ்வளவு பெரிய மொமெண்டம் கேட்ச் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த மொமெண்டம் இருக்கும்போது கேட்ச் பண்ணிருப்போம், இல்லைன்னா இந்த மொமெண்டம் இருக்கும்போது கேட்ச் பண்ணிருப்போம். இதுவே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிகேட்டர் வந்து டிபெண்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைச்சிருக்குன்னா இங்க தான் கிடைச்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க மொமெண்டம் இவ்வளவு தூரம் இருந்திருக்கும். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் பிகினரா இருக்கும் போது உங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டா தெரியல. பட் நீங்க ஒரு இடத்துல உங்க ட்ரேடிங் ஸ்கில்ஸை ஸ்கேல் பண்ணிட்டே போகும்போது என்னடா நம்ம இந்த இடத்துல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டோமே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஸோ அதனால பிரைஸ் செக்ஷனை ஃபர்ஸ்டா வச்சுக்கோங்க, இண்டிகேட்டர் வந்து செகண்டரி கன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு நிறைய வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் நீங்க யூஸ் பண்ணி தாராளமா மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்க முடியும். பட் அது நீங்க எங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சது அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் இண்டிகேட்டரோட வந்து பார்ப்போம். அன்டில் தென் பை.